Good morning students, 12th Biology, page number 152. The next type, adult stem cells, முதிர் தண்டு செல்கள். The adult stem cells are found in various tissues of children as well as adult. இந்த முதிர்ந்த தண்டு செல்களானது குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்களின் பல்வேறு திசுக்களில் காணப்படுகின்றன. And adult stem cells are somatic stem cell can divide and create another cell to it. இந்த முதிர் தண்டு செல்களும் உடல் தண்டு செல்களும் பிரிதல் அடைந்து தன்னை போன்ற மற்றொரு செல்களை உருவாக்கி கொள்கின்றன. The most of the adult stem cells are multipotent. இந்த பெரும்பாலான முதிர் தண்டு செல்கள் வந்து என்னது மல்டிபொட்டன்ட் பல்திறன் அமைப்பை கொண்டவையாக காணப்படுகின்றன. And can act as a repair system of the body, replenishing adult tissues. முதிர் தண்டு செல்கள் வந்து சேதமுற்ற பாகங்களை சரி செய்யும் அமைப்பாகவும் முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்கும் அமைப்பாகவும் திகழ்கின்றன. ரிப்ளனிஷிங் அமைப்பாகவும் திகழ்கின்றன. The red bone marrow is a rich source of adult stem cells. முதிர் தண்டு செல்களின் அதேபடியான உற்பத்திக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது சிவப்பு மஞ்சையிலிருந்து அதிகப்படியான முதிர் தண்டு செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. The most important and potential application of human stem cells is the generation of cells and tissues that could be used for cell-based therapies. இந்த மனித தண்டு செல்களின் மிக முக்கியமான திறன் வாய்ந்த பயன் என்னன்னு பார்த்தோம்னா செல் அடிப்படையிலான சிகிச்சைகளுக்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் வந்து செல் அடிப்படையிலான சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் செல்களையும் திசுக்களையும் உற்பத்தி செய்வதற்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் குட் பி யூஸ்டு டு டெஸ்ட் நியூ ட்ரக்ஸ். மனித தண்டு செல்கள் புதிய மருந்துகளை சோதனை செய்து பார்க்க இவைகள் பெரும்பாலும் உதவுகின்றன. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டிபொட்டன்சி இஸ் த எபிலிட்டி ஆஃப் எ சிங்கிள் செல் டு டிவைட் அண்ட் ப்ரொடியூஸ் ஆல் ஆஃப் த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் இன் அண்ட் ஆர்கானிசம்ஸ். முழுமைத்திறன். டோட்டிபொட்டன்சி மீன்ஸ் முழுமைத்திறன் எனப்படுவது ஒற்றை செல் பிரிதல் அடைந்து ஒரு உயிரியின் அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களை உருவாக்கும் திறன் ஆகும். இந்த ஒரு செல்லேருந்து என்னது ஒரு செல் டிவைட் ஆகி அந்த உயிரினத்தோட அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களையும் உருவாக்கும் திறனுக்கு பேர் தானது டோட்டிபொட்டன்சி அல்லது எனது முழுமைத்திறன் என்று அழைக்கப்படுது. த செகண்ட் ஒன் இஸ் புளிரிபொட்டன்சி. புளுரி செவரல், டோட்டினா டோட்டல். Refers to a stem cell that has the potential to differentiate into any of the three germ layers, ectoderms, endoderms and mesoderms. புளிரிபொட்டன்சி பகுதித்திறன் எனப்படுவது தண்டு செல் ஆனது புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு என்னும் மூவகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மாறும் திறனாகும். பகுதித்திறன் வந்து இந்த லேயர்ஸில் ஏதாவது ஒரு செல் அடுக்காக மாறும் திறன் மட்டும் பெற்றிருக்கும். அந்த மாதிரி இருக்குது தானது புளிரிபொட்டன்சி. The third one is multipotency. Many refers to the stem cells that can differentiate into various types of cells that are related. For example, blood stem cells can be differentiated into lymphocytes, monocytes, neutrophils, etc. Multipotency பல்திறன் எனப்படுவது தொடர்புடைய பல வகை செல்களாக மாற்றமுறும் தண்டு செல்லின் திறனாகும். தண்டு செல்லானது பல வகை செல்களாக மாற்றம் அடையக்கூடிய திறன் பெற்றிருக்கக்கூடியது தான் அது மல்டிபொட்டன்சின்னு அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டாக இரத்த தண்டு செல்கள், லிம்போசைட்ஸ்கள், மோனோசைட்ஸ்கள், நியூட்ரோஃபில்ஸ் மற்றும் இன்ன பிற செல்களாக வேறுபாடு அடைகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. ஆலிகோபொட்டன்சி. ஆலிகோ மீன்ஸ் ஃபியூ. ரெஃபர்ஸ் டு த ஸ்டெம் செல்ஸ் தட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட் இன்டு ஃபியூ செல் டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லிம்ஃபாய்ட் ஆர் myeloid stem cells can differentiate into beta, B and T cells, but not RBC. Oligopotential குறுதிறன் பொட்டன்சி எனப்படுவது தண்டு செல்கள் சில வகை செல்களாக மட்டும் வேறுபாடு அடையும் திறனாகும். எடுத்துக்காட்டாக லிம்ஃபாய்டு அல்லது மயலாய்டு தண்டு செல்கள் பி மற்றும் டி செல்களாக மட்டும் வேறுபாடு அடைதல், ஆனால் ஆர்பிசியாக வேறுபாடு அடைய முடியாது. லாஸ்ட் one is unipotency. Uni means single, refers to the ability to the stem cells to differentiate into only one type of cells. யூனிபொட்டன்சி ஒற்றை திறன் எனப்படும் திறனில் தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டும் வேறுபாடு அடையக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் அது யூனிபொட்டன்சி அல்லது ஒற்றை திறன் என்று அழைக்கப்படுகின்றன. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது ஒன்று வந்து என்னது ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க.